Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. தெலுங்கில் செல்வராகவன் டைரக்ஷனோட ஒரு படம் நடிச்சிங்களா நீங்கள்? வெங்கடேஷ் நடிச்சது யாரடி நீ மோகினியோட ஒரு ஆடவாழ் மாட்டலுக்கு அர்த்தாலி வேர்ல. ஆக்சுவலி அது இன்னை வரைக்கும் எல்லாருமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. வாசு நல்ல ரோல் அது. தே ரிமெம்பர் மீ ஃபார் தட். நான் செல்வராகவனோட ரசிகனாக வந்து அந்த படத்தை பண்ணேன். அவர் மேலே வச்சுருந்த ஒரு மரியாதை தான். அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் வெங்கடேஷ் சார் வந்து தெலுங்கு ஆர்டிஸ்ட்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் பேசுகிறதே தமிழ் தான். எப்படியே தமிழ் தான் பேசுவார். அப்புறம் என்ன ஸ்ரீகாந்த் என்ன அப்படின்னு தான் பேசுவார். சுத்தமான தமிழ் பேசுவார். ஏன்னா அவர் இங்கே தான் இங்கே தான் வளர்ந்துருக்காரு. ஸோ இட் வாஸ் ஃபன் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போ முதல்ல சந்திச்சிங்க நீங்கள்? இது வந்து மெர்க்குரி பூக்களோட ஷூட்டிங். நான் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தோம். அப்போது சங்கர் சாரும் கேவி ஆனந்த் சாரும் அந்த பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போனாங்க. அப்போது தே இன்வைட்டட் மீ ஓவர் டு சிவாஜி படத்தோட செட்ஸை கூப்பிட்டாங்க. பெரிய எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அது வரைக்கும் நான் ரஜினி சாரை வந்து நேரில் என்றைக்கும் சந்தித்தது கிடையாது. ஒரு வாட்டி ஃபோனில் மட்டும்தான் அவர் கூட பேசியிருக்கேன், அவருடைய மகளோட திருமணத்துக்கு அழைத்தப்போ. ஸோ தட் டே இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனந்த் சாரும் சங்கர் சார் கூப்பிட்டாருங்கன்னு சொல்லி அங்கே போகிறேன் எங்கள் அப்பாவை விட்டுட்டு. அன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எங்கள் அப்பாவும் நானும் அங்கே போகிறோம். எங்கள் அப்பாவும் பயங்கர எக்ஸைட்டட். போகிறோம். ரஜினி சார் வந்து மேலே வந்து அந்த வாஜி ஸ்டெப் போயிட்டுருக்கு. ஸ்ரேயா சரண் கூடிய டான்சர்ஸ் கூடியும் மானிட்டர்கிட்ட சங்கர் சார், நான், கேவி ஆனந்த் சார், ராஜு மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். எப்போ ரஜினி சார் ஒரு வேறு பார்க்கணுன்னு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு. ஷார்ட் முடிஞ்சது. ப்ரீஃபாக இந்த ஷார்ட் இப்படி காமிச்சிட்ருக்காங்க. எனக்கு திரும்பி பார்க்க சார் காணும், எங்கே தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி வந்து ஹாய் ஸ்ரீகாந்த் ஹாய் அப்படின்னு பிடிச்சிட்டார். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். சார் சூப்பர் ஸ்டார் கிட், நம்ம அவரை தேடி போய் பார்க்கணும்னு நினச்சா அவர் நம்மளை வந்து ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட். ஐ ஃப்ரோஸ். என்ன சொல்லுவாங்க, ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ் மூமெண்ட். அவர் பார்த்துட்டு எங்கிட்ட கேள்வி வேறு கேட்குறாரு, எப்படி இருக்கேன் லுக் அப்படின்னாரு. சார் நீங்கள் சும்மா துடிப்போலாம் நடந்தாவோட சூப்பராக இருக்கும், நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன சார் உங்களுக்கு ஒரு எல்லாம் நல்லா இருக்கு? இல்லை கரெக்டாக சூப்பர் இல்லை என்ன பேசுகிறாங்க அப்படின்னாரு. நினச்சேன் ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்து கூட எவ்வளோ வந்து மெனக்கடுறாரு, எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, என்ன பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் வாட் மேக்ஸ் தம் ஸோ கிரேட் சார். தே ஸோ சிம்பிள், எளிமையாக இருக்காங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு எல்லாம் விட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளப்புறோம். திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா கோவம் மறைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டியா? ஏண்டா நீ மனுஷனாடா, அப்பா பக்கத்தில் இருக்கேன், ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்த மாட்டியான்னு. நான் சொன்னேன், அப்பா ரஜினி சாரை பார்த்த உடனே ஹிப்னோட்டைஸ் ஆன மாதிரி இருந்துச்சுப்பா. நான் ட்ரான்ஸுக்கு போயிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியல, நானா இல்லைப்பா. சார் தட் இஸ் த பவர் ஆஃப் ரஜினி சார். ஸோ அவர்கிட்ட அந்த வசியம் சக்தி இருக்குது. என்னன்னா ஈர்ப்பு சக்தி. அவரை பார்க்கும்போது எனக்கு அவரை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியல. வெளியில் வந்தால் எங்கள் அப்பா வண்டியில் ஏறாமல் நடந்து போயிட்டாரு கோச்சிக்கிட்டு. நினச்சேன் இது எனக்கு தேவையா? அப்பா ப்ளீஸ்ப்பா எதிர்த்து கேட்குறதெல்லாம் தேவைடா, டேய் தேவைடா, ஒன்று மாதிரி ஒரு ஸ்வைரல் ஆள் நான் பார்த்ததில்ல, நானும் அவர் பார்க்கலடா. ஏன்டா எங்களுக்குலாம் பிடிக்காதடா, எங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரு, உங்களுக்கு முன்னாடி தானே நான் அவர் படங்கள் பார்த்துருக்கேன், உனக்கு அவர் படங்கள்லாம் தெரியுமாடா அப்படின்னாரு. இதெல்லாம் ரொம்ப தப்பான வந்து போட்டியாக இருக்குது அப்படி. பாருங்களேன், எந்த ஏஜ் குரூப்ஸில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அன்றைக்கி அப்பா ஃபுல் கிட்டத்தட்ட 2-3 நாள் பேசவே இல்லை. நான் என்ன பண்ண முடியும், திருப்பி அவனை கூட்டு போய் காட்டுறேன் நான் சொல்ல முடியும்? சாத்தியமில்லை அந்த விஷயத்துக்கு எப்படி கமிட்மெண்ட் கொடுக்குறது. காட். இந்த மாதிரி கமல்ஹாசன் சந்திச்சிருக்கீங்களா? ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இஸ் மை ஃபேவரட் சார் கமல் சார். ஐ டோன்ட் நோ சார், மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். ஆக்சுவலி கமல் சார் வந்து 10 years ahead சார். நம்ம ஆக்சுவலி பின்தாங்க இருக்கோம். உண்மைதான்.
காலத்தை தாண்டி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ஆக்சுவலி அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது we can realize it. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும். அவரோட வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கூட நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அந்த வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் கூட வந்து நேஷ்னல் அவார்ட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும். அதாவது எது எப்படி இருந்தாலும் அவர் நிற்பார். தட் ஒன்லி மேக்ஸ் ஹிம் உலகநாயகன். ஆல்வேஸ் கமல் சார் அவர் ஆஃபீஸுக்கு போனோன்னா அவர் ரிசீவ் பண்ணி நம்ம திரும்ப வண்டி ஏறுற வரைக்கும் வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் போவார். இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அண்ட் அவரோட பிறந்த நாளுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு அந்த விஷயத்தை வந்து ஒரு உணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த ஏழைகளுக்கு வந்து இலவசமான துணி மணியெல்லாம் கொடுக்கறதான வேலைகள் நடக்கும் பிறந்தநாள் அன்றைக்கி. அவர் பிறந்தநாள் அன்றைக்கி அவர் அதை கொண்டாட மாட்டார். அதை எல்லாமே 4 பேருக்கு போய் சேரணும்னு நினைப்பார். அதை வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லுவார். நான் நினைப்பேன் அவரோட பிறந்தநாளுக்கு என்ன எது கூப்பிட்டு பண்ண வைக்கிறாரு? ஏன் அந்த அந்த அவங்களோட நல்வாழ்த்து அவருக்கு போய் சேரக்கூடாதுன்னு அவரோட எண்ணம் என்னன்னா அந்த தாட் ப்ராசஸ் எங்களுக்குள்ளே வரணும். நான் நாளைக்கு அதை பண்ணணுன்னு. கரெக்ட். மேக்ஸ் அ சுப்பீரியர். தெலுங்கு நீங்களே பேசுவீங்களா? தெலுங்கு தமிழ்? சுத்தமான தெலுங்கு பேசுவேன் சார். எனக்கு நீங்கள் தான் தெலுங்கு எஸ். இப்போ என்னோட எல்லா தெலுங்கு படத்துக்கும் நான் தான் டப் பண்ணுறேன். நண்பனோட ரீசனே வந்து என்னை காசு பண்ணுறதுக்கான ரீசனே வந்து தமிழும் தெலுங்கும் ரெண்டுமே பேசக்கூடிய நடிகராக இருக்கணும். ஏன்னா அந்த படத்தோட வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அதிகமான வசனங்கள் வந்து என்னோட கேரக்டர் தான். வெங்கட்டுக்கு தான் வந்து அதிகமான வசனங்களே இருக்கும். ஏன்னா படத்தை வந்து ஒரு என்ன சொல்லுவோம், நாரதராக வந்து கதையை சொல்கிறதே வந்து நான் தான் இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த டப்பிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்துச்சு. அது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. நான் தான் தெலுங்கு பேசுகிறேன் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல வந்து சார் உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா தான் கேட்பாங்க என்ன. எனக்கு தெலுங்கு இருக்க எல்லா ஸ்லாங்கும் தெரியும். தெலுங்கானா ஸ்லாங், ராயல்சீமா, சித்தூர் சைடு. இப்போ புஷ்பாலாம் பார்த்தீங்கன்னா அது சித்தூர் சைடு. ஆமாம். ராயல்சீமா சைடு வேறையாக இருக்கும். தெலுங்கானா சைடில் வந்து என்னென்ன வேரியேஷன் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பேசும்போது பில்ச்கெல்லண்டின்னுவாங்க, தோல்கெல்லுன்னுவாங்க. తెలంగాణ గేది తోలుకెళ్తున్నావు, అది తెలంగాణ స్టైల్. ఏంటి పిలుచుకెళ్తున్నావా, ఇది రెగ్యులర్ తెలుగు. సో ద లాట్ ఆఫ్ డిఫరెన్స్ బిట్వీన్ ఆంధ్ర అండ్ తెలంగాణ డైలెక్ట్. అండ్ హైదరాబాదీ తెలుగులో வந்து நிறையா உருது ஃப்ளேவர் இருக்கும். கிதர்கோ பாய் அப்படின்வாங்க, ஏன்னா அங்கே உருது. ஸோ தட் கிவ்ஸ் மீ அட்வான்டேஜ். எனக்கு ஹிந்தி தெரியும் ஃப்ளூவெண்ட்டாக. ஸோ நாம் இன்றைக்கி சென்னையிலேருந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு எஸ்பெஷலி அங்கே எதனா ஒரு ஆஃபீஸில் உட்காடுறோம் அப்படின்னா அந்த உஸ் மദ്രാസിக்கு விடா யார் சாய் பானி பிலா குமா தோடி தேர்க்கிலே அப்படின்வாங்க. அப்படின்னா நம்ம வந்து அவனை உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் காய விடுங்க, வந்துட்டாங்க கிளம்பி அப்படின்வாங்க. அவனுக்கு தெரியாது, நம்மளுக்கு ஹிந்தி தெரியும். தட்ஸ் வை ஐ எம்பசைஸ் தமிழ்நாட்டில் தயவு செய்து வந்து நம்ம அந்த மொழிக்குன்னு நம்ம கட்டுப்பட்டு கொடுக்குறது. நம்ம இங்கேருந்து ஒரு இன்னொரு ஊருக்கு போகும்போது, ஸ்டேட்டுக்கு போகும்போது நம்ம பின்னாடி எவ்வளோ பேசுவாங்கன்ற விஷயம் கரெக்ட். லாங்குவேஜ் தெரியும் போது தெரியும். அவங்க வந்து இங்கே மொழி கற்றுக்குறாங்க, நம்மளும் கற்றுக்கிட்டு போகணும் சார். இல்லைன்னா அது லாட் ஆஃப் இஷ்யூஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆகிக்கிறாங்க. இன்றைக்கி சவுத் இண்டியன்ஸை அவ்வளோ மதிக்கிறாங்க தேங்க்ஸ் டு ஆல் தி ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டி பீப்புள். உண்மையிலே சொல்கிறேன் சார், அந்த விஷயத்தில் வந்து சினிமா வந்து சவுத் இண்டியன் சினிமா கேன் பி வெரி ப்ரௌட் ஆஃப். இன்றைக்கி நார்த்தில் தே ரெஸ்பெக்ட் ஆல் ஆர் டெக்னீஷியன்ஸ். இன்றைக்கி எந்த டெக்னீஷியன்ஸ் தானே பாருங்கள். இன்றைக்கி ஷாருக் அவரோட மிகப்பெரிய படமே வந்து அட்லி கொடுத்தது தானே. கரெக்ட். ஒன் ஆஃப் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். தேர் ஆல் அச்சீவர்ஸ். எந்த சினிமாட்டோகிராஃபர் எடுத்துக்கோங்க, இஸ் ஃப்ரம் சவுத். ஹீரோயின்ஸ் நவ் கான் தேர், ஆக்டர்ஸ் வி ஹவ் அச்சீவ்ட் இட் சார். அண்ட் இன்றைக்கி டேரக்டர்ஸ் ஆர் மோஸ்ட் சாட் ஆஃப்டர். ஸோ இன்றைக்கி தே ஆர் லுக்கிங் அப் டு இந்த லாங்குவேஜ் தெரியும் போது இனிமேலேருந்து தே கான் மேக் ஃபன் ஆஃப். அதுக்கப்புறம் ரிட்டனில் வந்து எதாவது அம்மி இந்தி ஜான்தே யார் அப்படின்னா அங்கே ஆஃப் ஆகிடுவானுங்க. அதுக்கப்புறம் த ட்ரீட்மெண்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையை விலைக்கு வாங்கிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்க. கரெக்ட். இத்தனை வருடங்களாக எந்த மாற்றம் இல்லாமல் எப்படி ஸ்ரீகாந்தால் எப்படி இருக்க முடியுது? லவ் டுவர்ட்ஸ் சினிமா சார், ஸ்டில் லாட் டு அச்சீவ். ஸோ இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கும் போது அட்லீஸ்ட் உடல் ரீதியாக ஹேவ் டு பி ப்ரிப்பேர் ஃபார் இட். ஐ ஸ்டில் வாண்ட் டு டூ நைஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ், லவ் ஸ்டோரிஸ், கிவ் இட் ஒன்லி டு பேரண்ட்ஸ் சார். அம்மா அப்பாவோட அவங்களோட ஜீன்ஸ் தான் சார், நத்திங் எல்ஸ். ஐ ஹவ் நாட் டன் எனி திங். நான் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஈட் ஹெல்தி. 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் சார். என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நல்ல தூக்கம். ஐ திங்க்
நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் இருந்துச்சுனாலே ஐ திங்க் எந்த ரோகம் வராமல் நோயும் வராமல் நல்லா இருப்போம். வாட்டர் கன்சப்ஷன், ஃபுட் ஹேபிட்ஸ், யா. பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பேரண்ட்ஸ். blessed to have such good parents and good upbringing. And எங்கள் அப்பா வந்து ரொம்ப டிசிப்ளின். அவர் முடிச்சுட்டு எங்கள் பொண்டாட்டிக்கு வேற கொடுத்துட்டு போயிட்டார். ஐயோ 27 வயசில் கூட எனக்கு வந்து கால் வரும், எங்கடா இருக்க அப்பா சொல்லுப்பா அப்படின்னா, 22 நிமிஷம் தான் உனக்கு டைம் அங்கேருந்து வீடு சேர்றதுக்கு, 22 நிமிஷத்தில் வரல காலை உடைச்சிருவேன். அத்தோட என் பசங்க டேய் கடாமாதிரி வளர்ந்துட்டு என்னடா இன்னும் வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஏய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அண்ட் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவரோட சிம்பிள் பாலிசி, எங்கேயாச்சும் போய் நீங்கள் எங்கேயும் குப்புறப்படுத்தக்கூடாது, எங்களே கூப்பிட்டு போய் எங்களை பார்ட்டி பண்ண வச்சு பத்திரமா எல்லோரும் வீட்டில் சேர்க்க வச்சு, தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் மேலே கை வைக்கக்கூடாதுன்றது அவரோட பாலிசி. அண்ட் அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவார். ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹாவ் சச் குட் பேரண்ட்ஸ். ஒரு எலிஜிபிள் பேச்சுலராக ரொம்ப காலம் சினிமாவில் பயணித்தவர் ஸ்ரீகாந்த். அப்போ சினிமா உலகத்துலேருந்தே எக்கச்சக்கமான லவ் ப்ரொபோசல்ஸ்லாம் வந்திருக்கும். எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சிங்க சார்? அது சமாளிக்கலாம் ஒன்றும் இல்லை சார், சீசனல் தான். இட் இஸ் பொய்யா இருக்கும் இஃப் யூ டோன்ட் சே தட் நம்மளுக்கும் அந்த அஃபினிட்டி இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு ஆனால் வந்து அந்த பருவத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து கம் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அண்ட் நான் பெருசாக படிக்கலை. நான் வீட்டில் கம்மியாக படித்தவன் யாருன்னா நான் தான். எங்கள் அண்ணாலாம் எங்கேயோ இருந்தாப்புல. ஸோ எனக்கு ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். இல்லை அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ட். எனக்கு வந்து செகண்ட் ப்ரொஃபஷனே கிடையாது. ஸோ தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபஷன் சினிமா. அதில் இஃப் ஐ டோன்ட் மேக் மை மார்க் ஐ கான்ட் சர்வைவ், ஐ கான்ட் மேக் அ லிவிங். திரும்பவும் வந்து பேக் டு சர்வர் வேலை இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சார். ஸோ ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ளஷர். அதாவது அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு நினச்சிக்கணும். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அடித்தது இந்த கிசுகிசெல்லாம் வரும்போது, தேவராஜ் எழுதும் போதெல்லாம் வந்து, கங்காதரன் சார் எழுதும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னடா இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னு தோணும். ஒரு நாட்டு வந்து கண்ணாக்கண்ணன் ஷூட்டிங்கில் தான் நான் கோபிகா பேசிகிட்டு இருக்கோம். தேவராஜ் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அழகாக இருக்கும் இதெல்லாம் கேட்கட்டும். அவர் என்ன ரொம்ப நாளாக எந்த கிசுகிசும் வரல, பரபரப்பாகவே இல்லையே, ஸ்ரீகாந்த் கோபிகா பரபரப்பான காதல் அப்படின்னு. என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சும்மா இருக்கணும் அப்போ தான் எல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு. அடுத்த நாள் போட்டார் சார் ஜோக்கர் அடிச்சுட்டு. நான் வேறு ஃபோன் பண்ணிட்டு என்ன சார் இது அப்படின்னா, இருக்கட்டும் உங்கள் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருப்பார். அப்போ இனிஷியலாக வந்து ஒரு கிசு வருதுன்னா அவ்வளோ அஃபெக்டடாக இருக்கும். ஐயோ திருப்பி எதாவது கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா, இதுக்கு தான் நம்ம பசங்களை வந்து சினிமாலெலாம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. அன்றைக்கே சொன்னார்ல சின்ன தாத்தா போகக்கூடாதுன்னு. ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்களா, கிளாஸ் எடுத்துட்டாங்களா, ஏயா இந்த கிசுலாம் வந்துச்சு தேவராஜ் அப்படின்னு இருக்கும். போக போக என்ன ஆகிடுச்சுன்னா, யூ ஹேப்பனிங் ஒன்லி வித் த ரைட்டிங். உங்களை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறதுனால தானே இதெல்லாம் எழுதுறாங்க. இல்லைன்னா ஏன் படிக்க போகிறாங்க? எதனால தான் நம்ம ஃபீல் பண்ணணும். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். 18th year running, sir. I think you should not count. I am blessed ஒரு பேலன்ஸ்டு ஃபேமிலி. நான் என்றைக்குமே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு டொமஸ்டிக் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படல. ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய நல்ல நண்பராக இருக்கணும். அண்ட் ஷுட் பி ஆல்சோ ப்ரொஃபஷனலி என்னோடய ப்ரொஃபஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஷீ ஷுட் பி அ சோஷியல் இன்ட்ராக்டிவ் பர்சன். அட் தி சேம் டைம் ஆர்த்தடாக்ஸ் கன்சர்வேட்டிவாக இருக்கணும். என்னை விட அதிகமாக வந்து பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் வந்து அதிகம் ஆன்மீகம் வந்து என் ஒய்ஃபுக்கு இருக்குது. பேச்சுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒரு பயஸ் ஃபேமிலிலேருந்து வரா மாதிரி. என் ஒய்ஃப் டெய்லி வந்து எல்லா ஸ்லோகமும் படிப்பாங்க, எல்லா ஸ்தோத்திரமும் படிப்பாங்க. அட் தி சேம் டைம் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் வருவாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் வே. அண்ட் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர் தட் அந்த மாதிரி பர்சன் இருக்கும்போது தான் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட். என்னோடய மனைவி என் கூட எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறதுல நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஐ ஆல்வேஸ் டூ தட். I don't go to maximum events where or parties where என் மனைவியை கூட்டு போகலன்னா I don't. Love at first sight. No, we were actually friends, sir. We never we liked each other, but we were friends. And it was actually எல்லாரும் வந்து அது என்னன்னு தெரியல லவ்னு தான் ப்ரெசியூம் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி
ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். அதில் சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு. தெர் ஆர் சர்டன் ரீசன்ஸ் விச் நாட் ப்ராப்ளி இம்பார்ட்டன்ட் ரைட் நோ. வெரி ஹாப்பி. அண்ட் எங்கள் அப்பா வந்து எது இருந்தாலும் எங்கள் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். அப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணது, இப்போவும் வந்து என் ஒய்ஃபுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. எது கேட்டாலும் வந்து டேய் என் மருமக என்ன சொல்கிறார் அதை கேளு. அன்றைக்கும் உன் பேச்சு கேட்டேன், இன்றைக்கும் அங்கே தான் கேட்டுட்ருக்கேன். என் பேச்சு யார் கேட்டா அம்மா அப்படின்ட்டா சும்மா இருறா அப்படி விட்டுருவாங்க. அண்ட் இன்றைக்கி எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. நல்லா நல்ல என்ன சொல்லுவோம், ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் அவ்வளோ பாராட்டி பேசும்போது ஐ திங்க் ஐ கிவ் இட் டு மை ஒய்ஃப். என்னோட பார்ட்டிசிபேஷன் 0, அவுட் அண்ட் அவுட் ஹர் பார்ட்டிசிபேஷன். ஷீ இஸ் அ பர்ஃபெக்ட் ஹோம் மேக்கர். ஷி இஸ் டேக்கன் வண்டர்ஃபுல் கேர் ஆஃப் த கிட்ஸ். ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் வெரி எசென்ஷியல் சார். சார் எல்லா இடத்துலையும் சண்டைகள் இருக்க தான் செய்யும். நம்மளோட நண்பர்களோட தான் அதிகமாக சண்டை போடுவோம். எதிரி கூட ஏன் சார் போய் சண்டை போட போகிறோம்? எதிரி முதல்ல மூஞ்சிலே முடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபைட்ஸ் ஆர் கோனா பி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட். ஸோ அதெல்லாம் இருக்கணும். ஆர்கியூமெண்ட்ஸ் மேக் இட் பெட்டர். வி ஷுட் நோ ஹவு டு அட்ஜஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் லைஃப்பில் காம்ப்ரமைசஸ். நம்ம வந்து அப்பப்போ வி ஷுட் ரியலைஸ் தட் சாரி சொல்கிறதும் ஓகே, தேங்க்யூ சொல்கிறதும் தப்பே கிடையாது. முதல் 7 வருஷம் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருந்தேன். நான் என்றைக்கும் சாரி சொல்லவே மாட்டேன். சொல்லவே மாட்டேன். எங்கள் ஒய்ஃப் சொல்லுவா, ஒரு சாரி சொன்னால் அதை தயங்கிடுவியா அப்படின்னா, நான் தப்பு பண்ணல, நான் ஏன் சாரி சொல்லணும், யூஆர் ராங், இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈகோயிஸ்டிக். லேட்டர் ஐ ரியலைஸ் அந்த அடமன்சி இஸ் வெரி ராங். அவன் பண்ணுற எத்தனையோ விஷயங்கள் அந்த சாக்ரிஃபைஸுக்கு, ஈவன் இஃப் ஷீ இஸ் ராங், there's nothing wrong in saying sorry. But actually she would have been right most of the time. அதுக்கு தான் சார் women are wiser than men ன்னுவாங்க. That's a fact. உங்களுடைய திரைப்பயணத்தில் பல திறமைசாலிகளை கடந்து வந்திருப்பீங்க. அவங்கள பல பேர் இன்றைக்கி வந்து முக்கியமான இடத்துல சினிமாவில் இருப்பாங்க. அப்படி யார் யாரெல்லாம் சொல்லலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் தவிர்க்க முடியாத, அதாவது அவரை தவிர்த்து சினிமா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் தனுஷ். ஒரு நடிகராக ஐ வுட் எனிவேஸ் டெல் தட் he is a perfect combo of an all-craft technician and actor. As an actor, I'm jealous. Can't match that. Brilliant actor. He's a brilliant technician. அந்த கற்றுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகம். I appreciate such people. சில பேர்லாம் blessed. இப்போ சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா I would say he's a blessed lot. என்னன்னா நடிக்க தெரியுது, பாட தெரியுது, ஆட தெரியுது, பாட்டு எழுத தெரியுது, இசை தெரியுது. என்னையா தெரியாது உனக்கு? சினிமாக்காகவே உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இவங்கெல்லாம். தனுஷ் வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எல்லோரும் இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தா அவர் உடல் எனக்கு பெரிய வந்து எக்ஸாம்பிளே விஜய் அவர்கள் தான். நான் அவரை பார்த்து தான் வந்து ஐ வாண்டட் டு பி லீன், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பியரன்ஸ்க்கு. இப்பயும் பாருங்கள் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பார். பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் தனுஷ் அவர்களோட ஒரு படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த டைம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மெமரபிள். பட் ஃபிலிம் காட் ஷெல்ப்ட் ஆஸ் அ டைரக்டர். வாட் அன் அமேசிங் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு கூட கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியுது அடுத்த ஷாட் என்ன அப்படின்னா அவங்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு எவ்வளோ அவர் டீட்டெயிலிங் பண்ணியிருக்கணும், எவ்வளோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கணும். தனுஷ் டைரக்ஷன் நடிக்கிறதா இருந்ததா? அருமை. ஸோ அவரோட பாலிசி வந்து பாலு மகேந்திரா பாலிசி. வெறும் ஒரு எம்டி பக்கெட்டாக வாங்க, நான் அதில் தண்ணி ரொப்பிப்பேன். நானும் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் எங்ககிட்ட சொல்ல 2 பேரும் நல்ல நடிகர்கள். நான் அதில் எந்த குறையும் இல்லை, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் இது என்னோட கதை, என்னன்றது என்னோட கற்பனை. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே எனக்கு அதை குறை தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐ லைக் இட். இட்ஸ் ஹிஸ் ஸ்டைல். நம்ம அதில் எதனா க்ரியேட்டிவாக எதனா அடிஷ்னலாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னா அப்ரிஷியேட் பண்ணுவார். பர்ஃபெக்ஷனிஸ்ட். எல்லாமே தெரியும் சார் அவருக்கு. நிறைய புத்தகம் படிக்கிறாரு. எனக்கு எழுத படிக்க தெரியாத குறை வந்து எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அதில் அந்த படிக்கும்போது என்ன அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுதுன்றது ரியலைஸ் தட் மேக்ஸ் ஹிம் சுப்பீரியர். அதே மாதிரி டுடே சி விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மனிதன் வந்து ஐ திங்க் பீட்சாக்கு அப்புறம் தான் வந்து துரோகி படத்தில் நடிக்கிறதுக்காக கேரக்டர் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். நான் அது பண்ணாதீங்கன்னு சொல்லி சுதா அவர்கிட்ட சொன்னேன். சுதாவும் டுக் த டிசிஷன். என்னடானா he's an actor, should not come back again here. கஷ்டமாக இருந்தாலும் you should wait. That's what made him superior. விஜய் சேதுபதி அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா எந்த விதமான ரோலாக இருந்தாலும் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள். ஆமாம், அவருக்கு அந்த துணிச்சல் இருக்குது. அவருக்கு ஸ்கோப் இருக்கான்னு தான் பார்க்குறாரு. அது வில்லனாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும். that's what makes him superior. I think we should all be like that. திரைப்படங்களுடைய தணிக்கையை பற்றி நீங்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும்
தணிக்க வேணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஐ ஃபீல் தட் இப்போ சென்சார் ஷுட் பி யூனிவர்சல். இட் ஷுட் நாட் பி பயாஸ்ட் ஆர் யூனிலேட்ரல். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், தமிழ் சினிமாவுக்கான சென்சார் வந்து வேறையாக இருக்கும், தெலுங்குக்கான வேறையாக இருக்கும், நார்த்துக்கான வேறையாக இருக்கும். வை? இந்தியான்றது ஒன்று தானே, அது ஏன் அதில் வேறுபாடு இருக்குது? நான் நம்பியாரை போய் பார்த்தேன் சார். ஐ வாஸ் ஷாக்ட் when they gave us A certificate. அந்த படத்தில் வன்முறையே இல்லை, ஆபாசமான காட்சி இல்லை, டபுள் மீனிங்கும் கிடையாது, எதுவுமே இல்லாத அதுக்கு வந்து கொடுக்கறது வந்து not at all justifying. I still can't believe how they gave it. So it's so absurd. எந்த அடைப்பையில் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னு. அதே தான் சம்டைம்ஸ் கண்டென்ட் வந்து டிஜிட்டலில் இருக்க கண்டென்ட் வந்து தே ஷுட் பி சர்டன் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்னன்ஸ். அப்போ வந்து குவாலிட்டி அண்ட் வரப்போகிற ஜென்ரேஷன் கூட வில் லுக் இன் டு தேட் இல்லையா? ஸோ we should keep all that in mind. அதுதானே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. ஸ்ரீகாந்துடைய திரைப்பயணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஸ்ரீகாந்துக்கு அளித்த தருணமும் மிகுந்த வருத்தத்தை ஸ்ரீகாந்துக்கு அளித்த தருணமும் எதுன்னு சொல்லலாம்? வருத்தம் வந்து நிறையா தவறான முடிவுகளில் வந்து தவறான படங்கள் பண்ணுறது, அது வருத்தமாக தான் இருக்கும். அண்ட் ஐ டோன்ட் பிளேம் இட். அண்ட் நாட் அ ஜீனியஸ், தெரியாமல் அது என்னோடய தவறுகள். ஸோ சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளம் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பழிச்சுப்பேன். கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். யாரோ ஒருத்தர் வருவாங்க, என்னை கூப்பிட்டு போவாங்க, சந்தோஷமாக வந்து சாப்பாடு போடுவாங்க. தட் இஸ் அ பிக் பிக் பிளெஸிங். அண்ட் ஐ ஆம் வெரி பிளெஸ்ட். அந்த திரையுலகத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி an actor, be very happy to be an actor. I am non-political, love watching politics as a bystander, and want to be in cinema and love cinema. எனக்கு வேறு தொழிலே தெரியாது சார். சினிமாவில் அடுத்த பரிமாணத்துக்கு போகிற எண்ணம் இருக்கா? டைரக்ஷன் சத்தியமாக கிடையாது சார். சுற்றி வடிச்சா கூட டைரக்ஷன் நடிப்பை இன்னும் ஒழுங்காக சரியாக கற்றுக்கல. நிறையா கற்றுக்க வேண்டியிருக்கு, கற்றுப்போம். இன்னும் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்போது தான் சொல்கிறேன்ல சார், இப்போது விஜய் சேதுபதி அவர்களோ சரி, தனுஷ் அவர்களோ சரி, எல்லாம் பார்க்கும்போது சூர்யா அவர்களோட பிதாமகன் பர்ஃபார்மன்ஸும் சரி, விக்ரம் அவர்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, எல்லாம் பார்க்கும்போது நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு சார். ஸ்டில் டு அச்சீவ், ஸ்டில் டு லேர்ன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் டூரிங் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஹோப் யூ என்ஜாய் திஸ் மூமெண்ட் வித் அஸ். தேங்க்யூ சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.